ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. பாஜக கூட்டணி ஒன்றிய அரசு பேசியிருக்கும் பல திட்டங்களை இன்னைக்கு தமிழக அரசு அதை திட்டவட்டமாக கண்டித்து பேசியது உண்மையிலே இது பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இது உண்மையான ரீதியில் பேசியிருக்கிறது என்றால் உண்மையிலே தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சல்யூட் கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அப்பேற்பட்டுதான் தமிழ்நாடு அரசுக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு சல்யூட்டாக இன்னைக்கு இருக்கிறது. பட்ஜெட் செலவுக்கான இதை வெளியிட்டிருப்பதை தமிழ்நாடை ரொம்ப அபகரித்திருக்கிறது. அதற்காக தமிழ்நாடு அரசு மட்டும் பேசல, இந்திய மக்களுக்காக பேசியிருப்பதை வைத்து பார்க்கும்போது இந்த அரசுக்கு உண்மையிலேயே அது கண்டனம் தெரிவிக்க வேண்டும். அந்த அளவுக்கு இருக்கிறது. இப்போது புரிகிறதா மக்களே? நம் தமிழ்நாடு அரசு மக்களையும் இந்திய மக்களையும் நம் இந்திய மோடியின் கூட்டணிகள் எப்படி நமக்கு ஆதங்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, பட்ஜெட் செலவுகளை எப்படி கொண்டு வருகிறது என்று தெரிகிறதா? மத்திய அரசு கொடுக்கப்பட்ட பட்ஜெட் திட்டங்களில் சுயநலம் தெரிகிறது. அப்படித்தான் நம் தமிழக அரசு அதை கண்டித்திருக்கிறது. தமிழக அரசு கேட்ட கேள்விகளுக்கு மத்திய அரசு எப்படி பதில் சொல்ல போகிறது என்பதற்கான விளக்கம் தெரியும். ஆனாலும் தமிழக அரசு சுயநலமாக கேள்வி மட்டும் எழுப்பவில்லை, தமிழகத்தில் எதுவும் பண்ணவில்லை என்று கேட்கவில்லை, இந்திய மக்களுக்காக என்ன பண்ணுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். தமிழக அரசு ஒவ்வொரு கேள்விகளுக்கும் மத்திய அரசு எப்படி பதில் சொல்ல போகிறது? மூன்றாவது ஆட்சி அமைச்சிருக்கிறீர்கள், இதுவரைக்கும் நீங்கள் மக்களுக்கு எதை பண்ணக்கூடாது என்பதற்கான விளக்கம் இன்னும் தெரியல. ஆனாலும் மக்களுக்கு அதாவது ஓட்டு போடாத மக்களுக்கு தான் நமக்கு இறங்கி செய்ய வேண்டும், அதுதான் ஒரு தலைமை அரசுக்கு பங்கு என்று நம் தமிழக அரசு அதை கொஞ்சம் நினைவூட்டலாக சொல்லி இருக்கிறது. அப்படி செய்தால் மட்டும்தான் அடுத்த ஆட்சியை நீங்கள் நலம் பெற முடியும், நல்ல ஆட்சியையும் பிடிக்க முடியும், அதை தக்க வைத்துக் கொள்ள. இப்போது நீங்கள் தங்களுடைய நாற்காலிகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை மக்கள் முன் அதை சோப்போடுறை போல இருக்கிறது என்பதை தமிழக அரசு அதை கொஞ்சம் எடுத்துக்காட்டாக மக்களுக்கு அதை சொல்லி இருக்கிறது என்பதை பார்த்தால் பெருமையாக இருக்கிறது. உண்மையிலே தமிழ்நாடு அரசு இதை வெளிப்படையாக சொல்லியிருந்தால் சத்தியமாக இந்த தமிழ்நாடு அரசுக்கு நமக்கு பாராட்டுத்தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இருக்கிறது. இன்றைய நாட்டில் உள்ள பட்ஜெட் செலவுக்கான போட்ட திட்டங்கள் அத்தனையும் முக்கியமாக அவர் சுயநலமாகத்தான் திட்டங்களை திட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரே திட்டத்தை அமைத்து தமிழக மக்களுக்கு கொஞ்சம் கேவலத்தை கொடுத்திருப்பது என்றுதான் சொல்ல முடியும். ஆனாலும் இப்படி நீங்கள் செய்துவிட்டால் அடுத்த ஆட்சியில் உங்களுக்கு நலம் பெற நாங்கள் ஓட்டு போடுவோம் என்று கனவில் கூட பார்க்காதீர்கள் என்று தமிழக மக்களால் சொல்ல முடியும். ஆனால் அப்பேற்பட்ட மக்களை நீங்கள் எப்படி மனமாற்றி கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்தை மோடி அரசு இன்னும் முடிவும் செய்யவில்லை. ஏனால் எந்த முடிவு செய்தாலும் நமக்கு பலன் கிடைக்காது என்பதற்கான ஒரு தலைமை அரசின் பங்கல்ல. தலைமை அரசு என்றால் நம் இந்திய நாட்டை எப்படி மக்கள்கள் இருந்தாலும் எல்லா மக்களையும் ஒன்று போல் பார்க்க வேண்டும், அதுதான் இந்திய அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்பதை இந்திய அரசு அதை முடிவு செய்வதில்லை. இதனால் தான் சொல்கிறோம், ஒன்றிய அரசு தான் ஒரு பக்கம் செயல்படும், ஒரு பக்கம் விட்டுவிடும் என்பதற்கான பக்க பலமாக இருக்கிறது நம் பாஜக அரசு. இந்த அரசுக்கு நிச்சயம் நம் தமிழக அரசு கொடுத்த கண்டனமும் கேட்ட கேள்விகளுக்கும் எப்படி பதில் சொல்ல போகிறது? ஆனால் பதில் சொல்லவில்லை என்றாலும் மீண்டும் உங்களுக்கான தோல்வி நிச்சயம் என்பதை வலியுறுத்தி கொண்டு பேசியிருப்பதை பார்க்கும்போது நம் மக்களுக்கு கொஞ்சம் உறுதுணையான ஒரு ஊற்றலை கொடுத்திருக்கும். இதனால் மக்களுக்கு ஒரே பாடம் சொல்கிறேன், இன்னும் நீங்கள் பாடம் படிக்கவில்லை என்று நான் சொல்வது இந்தியாவில் இதைத்தான் நமக்கு கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு 5 வருடங்களுக்கு பிறகும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்திய அரசாங்கம் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதை மீண்டும் அந்த தவறை மீண்டும் செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறக்காமல் இருந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் மக்கள் அதை என்ன ஏது என்று நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள். அரசு நமக்கு என்ன செய்கிறது என்பதை விலாவரியாக இதை நமக்கு தமிழக மக்கள் ஓரளவுக்கு புரிந்திருக்கிறது. மற்ற மக்கள்கள் எப்படித்தான் அதை சிந்திக்கிறார்கள் என்பதை நம் தமிழக அரசு போட்டு உடைத்திருக்கிறது. மீண்டும் நம் மோடி அரசு தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே வருகிறது என்பது இந்த பட்ஜெட் செலவிலே நமக்கு தெரிய வருகிறது. இதை கண்டித்த நம் தமிழக அரசுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் அவருக்கு பாராட்டு சொல்வதை விட வேற என்ன இருக்கிறது? இந்த நம் நாட்டுக்காக எத்தனை விதிகள் விலக்குகின்ற நம் வரிகளை கேட்டிருக்கிறார் தமிழக அரசு. அத்தனை வரிகளை அவர் கேட்ட தொகையை கொடுக்காமல்
அதையும் அவர்களை கவனிக்காமல் அதை விட்டுவிட்டு அவர் இவ்வளவுதான் என்னால் கொடுக்க முடியும் என்று நம்மளை புறக்கணிக்கப்பட்ட சில காலங்கள் உண்டு. அதை மறக்காமல் மீண்டும் நம் மோடி அரசுக்கு நமக்கு பதிலடி கொடுக்கத்தான் வேண்டும். இந்த சுயநல அரசுக்கு நமக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நம் தமிழக அரசிற்கு கேட்டிருக்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா என்ற கொஸ்டின் எழும்புகிறது. அதை கண்டித்து மோடி அரசே நமக்கு ஒரு வகை கண் வைத்துக் கொண்டே இருப்போம். இது எப்படி முடிய போகிறது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மோடி ஆட்டம் ஆரம்பம், அது மீண்டும் தொடரும் என்பதுதான் உண்மை. அதுவரை காத்திருங்கள். மக்கள் அனைவருக்கும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்கான நோக்கமான இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின்